ஹலோ, பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நல்லா இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்கிற வேதவசனம் சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. Keep my eyes always on the Lord. With him at my right hand, I will not be shaken. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் மக்களுடைய யாத்திரையில முன்னே செங்கடல், பின்னே பார்வோனின் சேனை. அவர்களுடைய யாத்திரையிலெல்லாம் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் தேவாதி தேவனே அவர்களை வழிநடத்தினார். எதிரான சூழ்நிலை வந்தபோதும் அந்த இடத்திலேயும் ஆண்டவர் வழியை திறந்தார். செங்கடலிலே வழியை திறந்து செங்கடலிலே அவர்களை நடக்க பண்ணினார். இவ்வளவு பெரிய அதிசயம் இல்லையா? அந்த செங்கடல் அவர்களுக்கு வழிவிட்டது. ஆனால் பின்னால் வந்து கொண்டிருந்த பார்வோனின் சேனை அந்த செங்கடல் வழியே வர முயன்ற போது அவர்களை அது விழுங்கி போட்டது. அவர்களை அந்த தண்ணீர் மூடி போட்டது. அவர்களை அழித்தது. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் பக்க துணையாய் இருக்கும்போது நம்ம நிச்சயமாய் அசைக்கப்படுவதில்லை. சத்துருக்கள் வெட்கப்படுவார்கள். நாம் தலை நிமிர ஆண்டவர் வைப்பார். நம்முடைய காரியங்களை எல்லாம் ஏசப்பா முன் சென்று சீர்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவரே நம்மை வழி நடத்துவார். நாம் ஜெயாளிகள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Bye bye.